அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு வழக்கு நமக்கு தெரியும், இந்த கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்ட வழக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா திரு எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில் உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்தது, எஸ்ஐடி அமைத்தது. ஆனால் அதற்கு மேல்முறையீடாக தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடியது. இதுதான் நமக்கு ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய விஷயம். அதாவது தங்கள் மீது தவறு இல்லை. அதாவது இந்த மருத்துவமனை ஒரு தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனை. அதாவது வெளியில சமூகத்தில் சொல்லலாம், சமூக வலைதளங்கள்ல சொல்லலாம், யூடியூப்ல சொல்லலாம், இந்த மாதிரி இது இவருடைய பினாமி, இல்லை இந்த எம்எல்ஏ அங்க இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்படின்னு சொன்னா அரசாங்கம் எதுக்காக ஒரு தனியார் மருத்துவமனைக்காக தடை கேட்டு உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும்? அரசாங்கம் தனியார் மருத்துவமனை மீது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த குழுவை அமைத்து விசாரணை செய்யாமல் எதற்காக இதற்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றம் செல்கிறது? கிட்டத்தட்ட சென்று ஒரு 40 நாட்கள் மேல ஆயிடுச்சு. இன்றைக்கு அதுக்கும் பாத்தீங்கன்னா இவருடைய வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றத இதுவும் ஒரு பின்னடைவு தான் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா திரு எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கன் திருட்டு அப்படின்றது அந்த மனித இனத்திற்கே இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்றத அவர் பதிவு வச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அரசாங்கம் அனுமதிக்கலாமே, அவங்க விசாரிக்கட்டுமே. தவறு இருந்தால் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும். அதை விடுத்து எதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு செல்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஆங்ஸ்ட்ராமுடைய கொலை வழக்கிற்கும் யார் தவறு